கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, 25/11/2020 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கும் என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. என் தேவனுடைய நன்மைகள் இவருடைய வாழ்க்கையில் இருக்கும்படி ஜெபிக்கிறேன். நம்முடைய பிரகாசமானது இவருடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படியாய் ஜெபிக்கிறேன். நம்முடைய கிருபைக்குள்ளாய் மூடி மறைத்துக் கொள்வீராக. நம்முடைய நன்மைகள் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் இவர் குடும்பத்தின் மீதும் இவர் செய்கிற சகல காரியத்தின் மீதும் பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் விடுதலின் கரம் இவரோடு இருந்து செயல்படுவதற்காக நன்றி அப்பா. அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்குள் இவருடைய வாழ்க்கையை அப்பா நீர் அழைத்து வந்து விடுதலையாக்குவதற்காக நன்றி. சகரியா 9:12 இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொன்னீரேன். அந்த நன்மைகள் எல்லாம் இவருடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும். நன்மையினால் இவருடைய வாழ்க்கையை நீங்க திருப்தியாக்கி வழி நடத்துங்கப்பா. உடைய கரமுன்றே இவரை ஆளுகை செய்யட்டும். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகி இயேசுவின் நாமத்தில் போடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நாம் இந்திய தேசத்திற்காய் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 25/11/2020 இந்திய தேசத்திற்காய் ஜெபிக்கும்படியாக என்னுடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. இந்திய தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். இந்திய தேசத்தில் நன்மையான இவுகளை நீங்கள் தாங்கப்பா. உடைய கிருபை ஒன்றையே தேசத்திலிருந்து செயல்படட்டும் அப்பா. உடைய அபிஷேகத்தினாலே கொரோனா வியாதியைப்பா நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். தேசத்தில் நன்மைகள் உண்டாகட்டும், ரட்சிப்பின் அனுபவம் உண்டாகட்டும் அப்பா. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவ ஒரு சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறேன். அதோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகி இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன், ஆமேன்.